ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஓவராலாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டு நிஃப்டி எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது, அதை மந்த்லி வைஸும் வீக்லி வைஸும் டெய்லி வைஸும் அனலைஸ் பண்ணி ஓவரால் ட்ரெண்ட் என்ன மாதிரியான கண்டிஷனில் இப்போ இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சேம் பேங்க் நிஃப்டியும் மந்த்லிலையும் வீக்லிலையும் டெய்லிலையும் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஓவராலாக என்ன மாதிரியான ட்ரெண்டில் இருக்குது, இப்போ மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டினியூ அனலைஸ் பண்ணலாம். இன்றைக்கி ஃப்ரைடே எஃப்ஐஸ் ஆல்மோஸ்ட் 3000 கோடிக்கிட்ட செல் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். செல்லிங் ப்ரெஷர் இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நிஃப்டியோட மந்த்லி கேண்டில் வச்சுருக்கேன். நிஃப்டியோட மந்த்லி கேண்டிலில் இப்போ பாருங்கள், நான் இது எல்லோ கலராக மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கிளியராக இருக்கிறதுக்காக வியூவுக்கு. ஆக்சுவலாக மார்க்கெட்டில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்து இப்போ ஓவரால் வியூவில் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்குறது நம்ம எப்படி திங்கக்கிழமை அனலைஸ் பண்ணலாம், எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சாட்டர்டேவோ இல்லை சண்டேவோ வீடியோ போடுவோம். அதில் டெய்லிலையும் 15 மினிட்ஸ்லையும் 1 ஹவர்லேயும் என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்குது, எங்கே என்ட்ரி இருக்குது, எங்கே எக்ஸிட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கிளியராக நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ ஓவரால் வியூ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். மார்க்கெட் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்து ஒரு லோ ஹை எகெயின் லோ ஹை கொடுத்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தது. இப்போ இந்த ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்க கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் கேண்டில் மாதிரி கன்சிடரேஷன் எடுத்துக்கலாம். எகெயின் இதுலேருந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கிறப்ப ஒரு நல்ல அப் ட்ரெண்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இந்த லைனுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் எகெயின் மார்க்கெட் வீக் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. சரிங்களா? ஸோ ஓவராலாக மந்த்லியில் நீங்கள் சப்போர்ட்டு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் மந்தோட லோ 19,225 அந்த ரீஜன் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஹை இருக்கு பாருங்க, அது 18,960 இந்த ரீஜன் தான் அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் எகெயின் இந்த ட்ரெண்ட் லைனை ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை காமிக்கும். சரிங்களா? ஓவராலில் இப்போ இந்த மந்தோட லோ போச்சு பார்த்தீங்களா, 19,300 ரீஜனு, அது ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ப்ரீவியஸ் மந்தோட லோ இருக்கிறது 19,200 ரீஜனு. அது கீழே மார்க்கெட் இறங்குது அப்படின்னா அடுத்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நான் அந்த கர்சர் வைக்கிறேன் பாருங்கள், இந்த ரீஜன் தான். அது 18,900 ரீஜன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? இதே நீங்கள் அப் ட்ரெண்டில் கன்சிடர் பண்ணணுன்னா மார்க்கெட் இந்த மந்தோட ஹையை பிரேக் அவுட் பண்ணணும். அது 19,800 ரீஜன். அதுக்கு அடுத்து இந்த ஆல் டைம் ஹை லெவல்னா 19,990க்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப நம்ம அப் ட்ரெண்டாக கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ மந்த்லியில் மார்க்கெட் இந்த மாதிரி வியூவில் தான் இருக்குது. நம்ம அடுத்து வீக்லியில் என்ன மாதிரியான ட்ரெண்டுக்குள்ளே இருக்குது மார்க்கெட் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் நிஃப்டியோட வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். நிஃப்டியோட வீக்லி கேண்டிலில் நீங்கள் இந்த லைனை பிடிக்க பாருங்கள். இந்த ஹையை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஓவராலாக மார்க்கெட்டில் நமக்கு ரெசிஸ்டன்ஸு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸு பிரேக் அவுட் கொடுத்து எகெயின் இப்போ சப்போர்ட்டாக, அதாவது இது ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு, இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? ஸோ அப்போ அந்த லெவல் பார்த்திங்கன்னா வீக்லியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா 19,031 ரீஜன். ஸோ ஆல்மோஸ்ட்டாக நீங்கள் ரவுண்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 19,000 வரைக்கும் மார்க்கெட்டு கீழே இறங்கி இந்த இடத்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். சரிங்களா? இந்த இடம் ஒரு வீக்லியில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அடுத்து நீங்கள் மார்க்கெட்டை இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் சேனல் பேட்டர்னுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அந்த 2 ஹையும் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பாட்டமில் இந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹை ஒரு லோ எகெயின் ஹை போயிட்டு கரெக்டாக இதோட ரெசிஸ்டன்ஸு இப்போ இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா எகெயின் மார்க்கெட் இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடம் ஏன்னா இங்கே சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு, இந்த இடம் சப்போர்ட்டு, எகெயின் சப்போர்ட் எடுக்கணும்னா இந்த ரீஜனில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும். சரிங்களா? இது லாங் டேர்ம் வியூவில் சொல்கிறேன். நம்ம ஓவராலில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே கர்சர் வைக்கணும் பாருங்கள், அந்த இடம் 18,852. ஸோ நம்ம இந்த கிராஸில் வரைஞ்சப்ப 19,000 ரீஜனு. அடுத்து அதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நம்ம 18,880 நம்ம சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். அந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா மார்க்கெட் எகெயின் நமக்கு எங்கே தான் ரீச் ஆகணும், 18,100 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு.
இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சிட்றேன். அந்த பாயிண்ட்டு எந்தெந்த இடத்துலலாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு, ரெசிஸ்டன்ஸ், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. எகெயின் சப்போர்ட்டாக வந்து அந்த பாயிண்ட்டு நமக்கு இந்த இடத்துல ஆக்ட் ஆகும், இந்த சேனல் ஃபார்மேஷனை நிஃப்டி கண்டினியூ பண்ணுச்சுன்னா, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் வியூவில் இந்த மாதிரியான மொமெண்டமில் தான் இப்போ இருக்குது. இதே வந்து நீங்கள் அப் ட்ரெண்டாக கன்சிடர் பண்ணோன்னா எகெயின் வந்து மார்க்கெட் நமக்கு இந்த ஹை லெவல் இருக்குது பார்த்தீங்களா, 19,900க்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும். அப்படி பிரேக் அவுட் ஆகிறப்ப நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 20,150. அதுக்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப தான் நம்ம வந்து அடுத்து ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து அப் ஆகிறப்ப அடுத்த அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணலாம், சரிங்களா? இப்போ மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்க கண்டிஷன் இந்த மாதிரி லெவலில் தான் போயிட்டுருக்கு. அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா டெய்லியில் என்ன மாதிரி வியூவில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எப்போவுமே மார்க்கெட்டை வந்து மந்த்லி, வீக்லி, டெய்லி, இப்போ நீங்கள் வந்து மண்டே ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா மந்த்லியில் என்ன மாதிரி வியூவில் இருக்குது, வீக்லியில் என்ன மாதிரி வியூவில் இருக்குது, அடுத்து டெய்லியில் என்ன மாதிரி ட்ரெண்டில் இருக்குது, அடுத்து 1 ஹவர்லேயும் 15 மினிட்ஸ்லேயும் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எந்த ட்ரெண்டில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணி போக முடியும். ஓவரால் வியூ எப்படி இருக்குது, இல்லை கால் ஆப்ஷன் எடுக்கலாமா, இல்லை புட் ஆப்ஷன் எடுக்கலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக அது அமையும், சரிங்களா? சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், டெய்லி கேண்டில் வச்சுருக்கேன். டெய்லி கேண்டில் என்ன பண்ணுறேன், இந்த ஹை, இந்த லோ, அடுத்து இந்த லோ, இதை கனெக்ட் பண்ணி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பாருங்கள், சப்போர்ட் பாயிண்ட்டு, இந்த இடம் சப்போர்ட்டு. இப்போ கரெக்டாக வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது இந்த சப்போர்ட்டுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுங்க, எகெயின் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுக்கிறதுல இப்போ நான் சொல்கிறேன், இதில் லைனில் வச்சு சொல்கிறேன். இப்போ இந்த இடம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 19,300 ரீஜன், ஓகேங்களா, 280. இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டு. இந்த லெவல் வரைக்கும் கீழே இறங்கிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து எகெயின் ரீடெஸ்ட் கொடுத்து மார்க்கெட் இப்படி திரும்புதுன்னு வச்சிங்களேன், அப்போ அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18,900 ரீஜன், சரிங்களா? ஸோ ஓவரால் வியூலையுமே வந்து நமக்கு 18,900 தான் வந்து டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக நமக்கு காமிக்குது, சரிங்களா? இதே நீங்கள் வந்து அப் ட்ரெண்ட் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஹை இங்கேருந்து இங்கே ஃபார்மேஷன் கொடுத்துட்ருக்க லெவல், சரிங்களா? இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே இந்த லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும். அது வந்து 19,550 ரீஜன் வச்சுக்கோங்க. இந்த லெவலுக்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப தான் மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த அப் ட்ரெண்ட் ஸ்விங்கை காமிச்சிட்டு வரும். அது வந்து 19,850, அதுக்கு அடுத்து 19,900 ரீஜன், இந்த ஆல் டைம் ஹை லெவல் வரைக்கும் மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பை காமிக்கும், சரிங்களா? ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து 19,300. அந்த 300 பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்பிட்வீனில் கண்டினியூவாக பாருங்கள், எந்த இடத்துலையுமே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இல்லை. அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18,900 தான் இருக்குது, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரியான ஒரு மூமெண்டம் தான் வந்து இப்போ டெய்லியில் நிஃப்டி காமிச்சிட்ருக்கு. ஓவரால் வியூவாக பார்க்குறப்ப நிஃப்டி வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, பட் நியர்பையில் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? ஒன்ஸ் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் தான் வந்து ஒரு லாங் டேர்மான செல்லிங் ப்ரெஷரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சோம். நான் ஜஸ்ட்டு பேக் தான் போயிருந்தேன் ஸ்க்ரீனில், கரெக்டாக வருதா இந்த இடமும்? ஸோ அந்த இடத்துல வந்து இப்படி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்புறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காமிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓவராலாக நிஃப்டி வந்து என்ன மாதிரியான ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட்டு, நீங்கள் இந்த இடத்துல தப்பாக அனலைஸ் பண்ணுறீங்க சார், இதை இப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாங்கிற வியூஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதையும் நான் வந்து அப்டேட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன், என்ன மாதிரியான வியூஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து பேங்க் நிஃப்டியோட வியூக்கு போகிறேன். பேங்க் நிஃப்டி என்ன மாதிரியான வியூவில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம மந்த்லிலேருந்து வருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மந்த்லியில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி பாட்டமில் இந்த லைனை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ இதுலேயுமே என்ன மாதிரியான மூவ் நடந்திருக்குன்னா, ஒரு லோ ஹையில் போயிட்டு இப்போ மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா இங்கே இந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டமில் தான் சப்போர்ட் எடுக்கணும், சரிங்களா? இப்போ வந்து இப்படி வந்துட்டு இங்கே போன ஸ்விங்கோட லெவலில் தான் இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு, சரிங்களா? இதுக்கு கீழே மூவ் ஆகிறப்ப நமக்கு வந்து அடுத்து
42,900 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா, அதுதான் வந்து அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டு. ஹையில் போகணுன்னா இந்த ஆல் டைம் ஹை லெவலும் இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகணும். சரிங்களா, இது வந்து ஓவராலாக பேங்க் நிஃப்டியோட மந்த்லி வியூவு. நம்ம வந்து வீக்லியில் போய் இப்போ பார்ப்போம். வீக்லியில் என்ன மாதிரியான ட்ரெண்டை காமிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், வீக்லியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி பாட்டமில் இப்போ நம்ம அங்கே வரைஞ்சோம்ல அதே லெவல் தான். ஸோ இப்போ பாருங்கள், இன்பிட்வீனில் நமக்கு எந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கும் லெவல் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்திங்கன்னா 41,200 ரீஜன். அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 43,400 ரீஜன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவலு. சரிங்களா, இதுக்கு கீழேயும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து மார்க்கெட் 41,990 ஆல்மோஸ்ட் 42,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி நான் இந்த இடத்த வச்சு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடம், இந்த கன்சால்டேஷன், எகெயின் இந்த லெவலு. சரிங்களா, இது எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸாக ப்ரீவியஸாக இருந்தது, இப்போ வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ ஒரு ஹை லோ, ஹையில் வந்து லோ வந்துட்டு ஹையிலேருந்து டவுன் ஆச்சுன்னா இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கிற ரீஜன் பார்த்திங்கன்னா 42,000 தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. வீக்லிலையும் அந்த மாதிரி ஜோன் தான் இப்போ நமக்கு காமிச்சிருக்கு. சரிங்களா, ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வீக்லி வியூ புரிஞ்சிருக்கும். நம்ம என்ன பண்ணலான்னா டெய்லிக்கு போகலாம். டெய்லியில் என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க பார்ப்போம். ஸோ இப்போ நான் டெய்லியில் வச்சுருக்கேன். இப்போ டெய்லியில் இப்போ ஃபார்ம் ஆகிருக்கிற பேட்டர்ன் என்னென்னு தெரிஞ்சதுன்னா வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் போய் எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் சொன்ன பேட்டர்னும் இதில் ஃபார்ம் ஆகிருக்கிற பேட்டர்னும் நான் சொல்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டியில் டெய்லியில் ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. சரிங்களா, ஒன்ஸ் இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிறப்ப எகெயின் மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கு வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி டவுன் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை காமிக்கும். சரிங்களா, இந்த பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் எடுக்கணுன்னா நமக்கு வந்து பிரேக் அவுட் லெவல் வரணும். இப்போ இங்கேருந்து எடுத்துக்கோங்க, லெஃப்ட் ஷோல்டர், அடுத்து ஹெட்டு, தெரியுதுங்களா உங்களுக்கு கரெக்டாக வந்து மார்க்கெட் இப்போ எங்கே க்ளோச்சர் இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனோட நெக் லைன் லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து அடுத்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 43,500. சரிங்களா, 43,500 வந்து இருங்க, நம்ம வந்து ஹரிசாண்டல் லைன் போட்டுப்போம். ஓகேவா, இதை வச்சு எப்படி சொல்கிறேன்னா பாருங்கள், சப்போர்ட் ரீஜியன், சப்போர்ட்டு, இங்கேயும் சப்போர்ட்டு, இந்த இடமும் சப்போர்ட்டு. சரிங்களா, ஸோ அடுத்து வந்து 43,500 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அதுக்கு அடுத்து கீழே மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா நியர்பைலேயே நமக்கு இருக்கிற சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 43,000. சரிங்களா, அது இந்த லெவலை பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்து மார்க்கெட் கீழே மூவ் ஆச்சுன்னா நமக்கு வந்து 42,500 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது வந்து இந்த கன்சால்டேஷன், இந்த ஹை, இந்த லெவல். சரிங்களா, ஸோ மார்க்கெட் வந்து இந்த மாதிரியான மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதே நீங்கள் வந்து மார்க்கெட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து இன்வெல்ட் ஆக்கி அப் ட்ரெண்டில் மூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ட்ரெண்டை பிடிச்சிக்கோங்க. ஓகேவா, இந்த ஹை, இந்த லெவல், இந்த ஹையை கனெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். இன்னைய டேவோட ஹை 44,500க்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகணும். அப்படி பிரேக் அவுட் ஆகிறப்ப ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 45,073. சரிங்களா, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 45,400. அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 45,700 ரீஜன் வரைக்கும் மார்க்கெட்டு மூவ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காமிக்கும். ஸோ ஓவராலாக டெக்னிக்கல் வியூவில் பார்க்குறப்ப பேங்க் நிஃப்டியும் வீக்காக தான் இருக்குது. பட் நியர்பையில் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. டெய்லியில் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ட்ரெண்டு வந்து இப்போ குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் அது பிரேக் அவுட் லெவலாக கன்சிடர் பண்ணிங்கன்னா எகெயின் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பை காமிக்கலாம். நம்ம வந்து மண்டே ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எஸ்எஸ் நிஃப்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு ஒரு 830லேருந்து 845 ரீஜனில் கன்சிடர் பண்ணிக்கிட்டு
நம்மளோட லெவலை அனலைஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்ன மாதிரியான வியூவில் மண்டே இருக்குங்கிறது நான் ஓவராலாக வீடியோ அனலைஸ் பண்ணி அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதில் வந்து டெய்லியிலையும் 1 ஹவர்லேயும் 15 மினிட்ஸ்லையும் என்ன மாதிரியான ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி போடுவேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரீஜன் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.